Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக கல்யாண வீட்ல எல்லாம் செய்யற பைனாப்பிள் ரசம் நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைனாப்பிள் ரசம் செய்யறதுக்கு ஒரு 3/4 கப்பு பைனாப்பிள் துண்டுகளை கட் பண்ணி மிக்ஸி ஜார்க்குள்ள ஸ்ட்ரெயிட்டா சேர்த்துருக்கேன். இது கூடவே அப்படியே தோலோட ஒரு 5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன தக்காளியை இதில் சேர்க்காம நீங்கள் கையிலேயே நசுக்கி கூட சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. நம்ம ரசம் செய்கிற பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் புளி தண்ணி கூட எடுத்துக்கலாம். உங்கள் பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் புளிப்பு தன்மை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் புளி தண்ணியை எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்க புளிப்பே போதும், அதனால நான் வெறும் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தில் கொஞ்சமாக தோரம்பருப்பு சேர்க்கணும். அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தோரம்பருப்பை ஏற்கனவே வேக வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக தாங்க, அந்த திக்னஸ்க்காகவும் ஃப்ளேவருக்காக தான். பைனாப்பிள் ரசத்தில் பைனாப்பிள் மிதக்கலைன்னா எப்படி, அதுக்காக ஒரு 2 துண்டு பைனாப்பிள்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியது தான். ரசத்தை எப்போவுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக அப்படியே நுர வர ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த கேப்பில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நெய் நல்லா காஞ்சதும் கடுகு, ஜீரகம், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு தாளித்து இந்த தாளிப்பை நம்ம ரசத்தில் கொட்டிடலாங்க. பாருங்கள், இப்போ தான் சைட்லேருந்து நுர வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாருமே அசந்து போகிற அன்னாச்சி பழ ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரசம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.